இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சென்னை லைஃப் ரொம்ப பிடிக்குமா, இல்லை உங்களோட ஊர் நேட்டிவ் இருக்கும் இல்லையா, ஒரு கிராமத்து சைடு இருக்கும் இல்லைங்களா, அங்கே பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது சென்னை பெருசா இல்லை ஊர் சைடு பெருசான்றதுக்கான வீடியோ கிடையாது. யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். நாங்கள் இங்கேருந்து எங்கள் நேட்டிவ்க்கு போயிருந்தோம். என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் வந்து நாகப்பட்டினம். அங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் போயிருந்தோம். 2 நாள் வந்து நாங்கள் சண்டேவும் மண்டேவும் கிளம்பியிருந்தோம். ஃபங்க்ஷன் வந்து மண்டேன்றனால சண்டேவே கிளம்பிட்டோம். என்னதான் சென்னையிலே இருந்தாலுமே ஃபுல் டே அங்கே வாழ்க்கையில் எல்லா நாட்களுமே அங்கே இருக்க முடியுமா தெரியாது. சென்னையே பழங்கினால. ஆனால் அங்கே போய் ஒரு வாரம் இருக்கிறோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும் இல்லைங்க. அதனால் இந்த லைஃப் நல்லாயிருக்கும், அந்த லைஃப் நல்லா இருக்கும்லாம் இல்லை, எல்லா லைஃப்பையும் வாழ்ந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது. என்னென்னா இது ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் காலைல எந்திரிச்சிக்கு தானே தூங்குற வரைக்குமே கிராமத்து வாழ்க்கை வந்து ரொம்ப அமைதியாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பச்சை பசேல்னு பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. காலையில் எந்திரிச்சோன்னே இது மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அவ்வளோ அமைதியாக இருந்தது. இங்கே அப்படியே நடந்து கடத்தெருக்கு போய் ஒரு டீ பாயில் அங்கே டீ பாய் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும், என் சிஸ்டர் பையனும் என் ஹஸ்பண்டும் நானும் போய் டீ பாயில் போய் நல்லா டீ குடிச்சிட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் டீ வாங்கிட்டு வந்து நம்ம குளிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிட போகுது. அதுக்கப்புறம் டைம் இல்லைன்றதுக்காக குளிச்சுட்டு எல்லோரும் ஒரு வேலை பார்த்துட்டு வீட்டிலையே சமைச்சாங்க. இட்லி சாம்பார்லாம் மார்னிங் வந்து வச்சு ஆஃப்டர்நூன் வந்து நான்வெஜ் செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து நான்வெஜ் தான் சமையல். சாப்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சு நாங்கள் இந்த இடத்துல வந்து இங்கே தான் வந்து குளிக்க வைப்பாங்க. ஃபங்க்ஷன் பிள்ளையை வந்து குளிக்க வச்சு மாமா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற சீர் எல்லாமே அங்கேயே செஞ்சுருவாங்க. அங்கேயே சீர் எல்லாமே அங்கே வச்சுட்டு குளிக்க வச்சுட்டு அங்கேயே மாற்றிடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஊருக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. நான் சென்னையில் வந்து இது மாதிரி பண்ணது கிடையாது. ஆனால் இங்கேயும் நிறைய சடங்குகள் இருக்குது. ஆனால் ஊருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும்ல, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அந்த என்னென்னா அந்த குளிக்க வைக்கிறது தான் ஜல்லடை வச்சு குளிக்க எண்ணெய் நலங்கு வச்சோம். எண்ணெய் நலங்கு வச்சுட்டு அந்த ஜல்லடையில் வந்து மிளகாய், கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம்லாம் ஏதோ போட்டிருந்தாங்க, ஒரு ரிங்கு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் போட்டு குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் மறுபடியும் ஒரு சில சடங்கு இருந்துச்சு. புட்டுலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போய் தண்ணியில் கரைச்சிட்டு வாசலுக்கு வெளியே வந்து ஒரு வைக்கோலும் ஒரு கட்டையும் வச்சுருந்தாங்க. அதை வந்து நெருப்பு வந்ததுக்கப்புறம் இந்த பாப்பா வந்து தாண்டி உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டு நலங்குலாம் வச்சாங்க. சந்தன நலங்கு வந்து வச்சு எல்லாருக்கும் வந்து நலங்கு தட்டெல்லாம் கொடுத்து அப்புறம் குட்டி பொண்ணுக்கு வந்து அந்த கும்மிலாம் தட்டினாங்க. பெரியவங்கெல்லாம் வாழ்த்துனாங்க. அது நல்லா இருந்துச்சுங்க. இவங்க தான் வாழ்த்தணும், இவங்க தான் நலங்கு வைக்கணும், இவங்க நலங்கு வைக்கக்கூடாது அப்படிலாம் வந்து ஒதுக்காமல் எல்லோரும் நலங்கு வச்சாங்க. வாழ்ந்தவங்க நல்ல வயசானவங்க எல்லாருமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கும்மி தட்டினாங்க. கும்மி தட்டுறது வந்து எனக்கு இந்த வீடியோவில் என்னோடய ஃபேவரெட்டு பார்ட்னால் இதுதான் நான் சொல்லணும். நானும் கும்மி தட்டியிருந்தேன். ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ஹாப்பியாகவும் இருந்தது. இனிமேல் நிறைய டைம் ஹாப்பியாக மூமெண்ட்லாம் நடக்கும்போது ஊருக்கு போகும்போது இது மாதிரி கும்மி தட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். கும்மி தட்டிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு குலதெய்வம் கோயிலுக்கெலாம் போயிட்டு மறுபடியும் சென்னை லைஃப்பை வாழறதுக்கு சென்னைக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.